ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கோம் அப்படிங்கிறத கடந்த சில வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் மணியை பயன்படுத்தி இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட் 3042. ஸோ இது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹை 15 நிமிஷத்தில் மார்க்கெட் பியரிஸ் இருக்கனால நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் நான் இந்த மாதிரி என்ன பண்ணால் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனால் இந்த லெவல்லேருந்து திரும்பும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து கீழே வரும்போது நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி கீ லெவலெல்லாம் மார்க் பண்ணியிருந்தேன். ஒருவேளை மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இது மார்க் பண்ணிவிட்டு லெவல் இந்த கீ லெவலுக்காக மார்க்கெட் வருதான்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், நான் இந்த மார்க் பண்ண லெவல்லேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், நான் மார்க் பண்ண அந்த ரிஜெக்ஷன் எனக்கு மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. கொடுத்துட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் கீழே வரும் வந்துட்டு இந்த லெவலில் எனக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இதை உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து மேலே போகுது. ஸோ இதை உடச்சிருக்கு, இந்த உடச்சி பிஓஎஸ் வைக்குது, வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது மார்க்கெட். ஸோ விக்கு மட்டும் மேலே விட்டு மேலே இருக்க ஸ்டாப் லாஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் கீழே வருது. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு இந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது பார்க்கலாம். ஸோ நான் அடுத்துலாம் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு வரும்போது நான் ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டு. இது நான் அந்த இடத்துல ட்ரேடு எடுத்துட்டேன். எடுத்துட்டு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் இது எப்படி எடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருங்க. ஸோ நான் 11 மணி 57 செகண்டுக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். 324 நான் என்ட்ரி எடுத்தேன். 11:11க்கு நான் 380. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் காட்டணுங்கிறதுக்காக 380 நான் எக்ஸிட் ஆனேன். ₹3042 என்னோட ப்ராஃபிட். இது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ மார்க்கோட டைரக்ஷன் அதுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தென் ஆர்டர் பிளாக், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், மிட்டிகேஷன் அண்ட் மிட்டிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ இன்னும் ஈஸியாக புரியும். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா என்னோட எஸ்எம்சி லேர்னிங்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ஒருவேளை அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் புரிதல் வந்து எளிமையாக இருக்கும். அதோட சாராம்சம் தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு காலையில் நான் மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். இது எப்படி நான் மார்க் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் எப்போதுமே என்ட்ரி எடுங்க. ஸோ உங்களோட வின்னிங் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நான் 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுன்னு இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால நான் பி ஆப்ஷன், அதாவது ஆப்ஷனில் நான் பி ஆப்ஷன் வாங்குறது, அதாவது செல்லிங் சொல்ல முடியாது, அது வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பிளான் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் ட்ரெண்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 15 நிமிஷத்தில் டவுன் ட்ரெண்டு தான். ஸோ நான் செல்லிங், அதாவது பிஇ ஆப்ஷன் பை பண்ண போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணேன், காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனு எது கீ லெவல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். எனக்கு என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ நான் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் நேற்று இந்த இடத்துலேருந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல போச்சுன்னா சின்ன ரியாக்ஷன் கொடுக்கும், அதையும் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல கீ லெவல் இருக்குன்னு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த கீ லெவல்கிட்ட வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் அதான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் மார்க்கெட்டை ஒன்று இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுப்பேன், அப்படி இல்லைனா இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன். இதுதான் என்னோட பிளானு. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, மார்க்கெட் டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கு, ஸோ கீ லெவல் தெரிஞ்சிருக்கு, ஆர்டர் பிளாக் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு எனக்கு சோர்ச் கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு வந்து என்னோட கீ லெவலுக்கு வரும்போது அங்கே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலை தாண்டி மேலே போகுது. ஓகே, நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ணிட்டு இந்த லெவலில் ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்னு பார்க்க போகிறேன். மார்க்கெட் பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுக்க இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது ஒன்று என்ன பண்ணிக்கணும்னா, இந்த இடத்த உடச்சி இந்த மாதிரி பெருசாக வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு பதிலாக ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ என்னென்னா விக்கு மட்டும் போய் மேலே இருக்குது, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்களே அந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே வருது. ஸோ நான் இந்த லெவலை ஐடென்டி பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது எனக்கு என்ன அந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு
அழகா மேலே போய் ஒரு விக் எடுத்துட்டு, விக்லேருந்து எல்லா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு, கீழே மார்க்கெட் கீழே வருது. வர்றவன் இங்கே அருமையாக நமக்கு தேவையான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கிறான். ஓகே, இது வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கு. இது நான் எப்படி மார்க் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஆர்டர் பிளாக் வீடியோவில் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா, செல் பிஃபோர் பை கேண்டில் அப்படின்னு அர்த்தம். 50% பேடி கேண்டில்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே கீழே போகிற மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் மார்க்கெட் வருது இல்லையா? இப்போ எல்லாம் இங்கெல்லாம் சுற்றிட்டு இங்கே இருக்க எல்லாம் லிக்விடேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரும். ஸோ இதை தான் நான் பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக்கு. இந்த ஜோன் வந்து அன்மிடிகேட்டட் ஜோனு. ஸோ நான் இதை மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் கிட்ட போயிருக்கான், ஆனால் என்ட்ரி எடுக்கலை. எனக்கு இந்த லோ தான் என்னோட என்ட்ரி. மார்க்கெட் கீழே வரான். கீழே வந்து பாருங்கள், இம்மிடியேட்டாக இன்னும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எப்படி அப்படின்னா, மார்க்கெட் வர்றவன் இந்த டிமாண்டை உடச்சிட்டான். ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எப்போ டிமாண்ட் உடையுதோ அப்போது நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே போய் இந்த சப்ளை இப்படி உடச்சி வச்சானா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். எனக்கு இம்மிடியேட்டாக இருக்க இந்த டிமாண்ட் உடஞ்சிருக்கு. ஸோ அப்போது என்னோட டைரக்ஷன் கரெக்டு தான். மார்க்கெட்டு நம்மளோட ரூல் படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குற டைரக்ஷனில் மார்க்கெட் போகுது. இப்போ என்ன பண்ணுறான், இங்கெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அவன் கிரியேட் பண்ணுறான். ஸோ இதுவும் நமக்கு கன்ஃபர்மேஷன் தான். எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் போய் அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இல்லை அவன் எடுத்துருவான். பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. கரெக்டாக இந்த லிக்விடிட்டி போய் எடுக்கும்போது அவன் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக போய் எடுக்கிறான் பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு இன்னும் என்னோட என்ட்ரி லெவலுக்கு வரல. ஸோ அடுத்து என்ன பண்ணிட்டான்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் இங்கே மூவ் பண்ணிட்டான். ஸோ இன்னும் இந்த லிக்விடிட்டிலாம் இருக்குது. ஸோ நமக்கு இந்த லிக்விடிட்டிக்கு மேலே இருக்க ஆர்டர் பிளாக் நமக்கு மோர் வேலிடு. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல அவன் என்ட்ரி எடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அது என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். இன்னும் கீழே வந்துட்டான். ஸோ நீங்க பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் ஒரு என்ட்ரி எடுக்க. ஸோ எப்போதுமே ஒரு என்ட்ரி எடுக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய் என்னோட ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகலாம். ஸோ நான் எதுக்கும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஒன்று எனக்கு இது எஸ்எல், இல்லை கீழே வந்தால் இந்த பக்கம் டார்கெட்டு. ஸோ நான் இதில் 2 பக்கம் ரெடியாக இருக்கிறேன். ஸோ என்னோட என்ட்ரி எதுனா இந்த இடத்துல என்ட்ரி இருக்குன்னு நான் மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள், நம்ம என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் 50%ல என்ட்ரி எடுக்கலாம். இது நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? இப்போ நான் இந்த என்ட்ரி எடுத்துட்டேன். இமிடியேட்டாக எனக்கு கீழே வரும்போது ஒரு ப்ராஃபிட் நான் புக் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இந்த கேண்டிலே போதுமான ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆர் இது வரைக்கும் கூட வைக்கலாம். ஆனால் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் போவான். ஸோ நீங்கள் அது கவனமாக இருக்கணும். ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நமக்கு என்ன ஆகணும், மேலே இங்கே ஏதாவது அன்மிட்டிகேட்டட் ஜோனும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பாருங்கள் இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்பலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது எப்படி நடந்துச்சு, இப்போது இந்த இடத்துல போயிடுச்சு, எனக்கு என்ட்ரி எடுத்துட்டான். இப்போ இதுக்கான எவிடன்ஸ் நான் காட்டுறேன். மணி எத்தனை? 11 மணி. ஸோ 11 மணி கேண்டில் நம்மளோட என்ட்ரி பாயிண்டில் பார்க்கலாம். பொசிஷன் வாங்க, கரெக்டாக பாருங்கள், எனக்கு என்ட்ரி விழுந்தது 11:57க்கு எனக்கு என்ட்ரி விழுந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில போயிடலாம்ட்டு 11:11க்கே நான் புக் பண்ணிடுறேன். புக் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்டு எனக்கு ரூ. 3042. இங்கே பாருங்கள், 11:11 கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். கீழே வரான் 12. இந்த கேண்டில் நான் வெளில வந்துட்டேன். ஸோ எனக்கு போதுமான இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிளாக் இருந்துச்சு இல்லையா? ஸோ நான் இதையே டிபியாக வச்சுருந்தேன். கரெக்டாக வந்தான். இந்த இடத்துல என்னோட டிபியை டார்கெட் பண்ணிவிட்டு, எஸ் இந்த இடத்துல பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரலாம், இல்லை மேலே கூட போகலாம். பட் ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அப்படிங்கிற ரூல் படி இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. நான் இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே வேணாலும் போகும். பட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் உங்களோட ரூல் படி வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் பார்க்கணும். ஏன்னா இருந்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு வேளை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். இல்லை இதுவே போதும் அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது பெட்டர் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மற்ற ட்ரேடர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.